வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் சௌக்கியமாக இருக்கேன். நேற்று ஒன்றும் இல்லை, இந்த சோறு கொஞ்சம் மீஞ்சு போச்சு, பழைய சோறு. அது என்னடா பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஐடியா கிடச்சிது. அந்த ஐடியா படி சாதத்தை போட்டாச்சு, பழைய சாதத்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவல் இருக்குல்ல, அவல் 1 கப் அவல், 1 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஊறிடுச்சு, அதை சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் ரவை, இதுதான் மெஷரிங் கப்பு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு. பிடிக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு தயிர் எடுத்துக்கணும். நமக்கு மாவு இந்த பதத்தில் கிடச்சிருக்கு. வாங்க தோசை சுட்டலாமா? கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கிடுவோம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு, சால்ட்டு சுவைக்கு தகுந்தாப்புல போட்டு. கல் காஞ்சிட்டு தோசை சுடுவோம். தோசையை திருப்பி போட்டுக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துருக்கு. ரெண்டு சைடும் நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தோசைலாம் சுட்டு முடிச்சாச்சு, இனிமேல் சாப்பிட வேண்டியதான். இதேமாதிரி வேஸ்டேஜில் இருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், சாதம் மிஞ்சி போனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி செஞ்சு அசத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.